நான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் நந்தினி. எல்லோரும் மறந்துருப்பீங்க. நான் வந்து ஆரம்பம் 4 நாள்லேயே வந்து வெளியே வந்த பொண்ணு, ரியாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப தப்பான சாய்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் நான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அண்ட் இது மூலமாக நான் கடந்து வந்த பாதைகள்னு வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கெரியர் இல்லாமல் வெளியே பார்க்குறவங்கலாம் நீ பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படின்றாங்க. அப்போ உள்ளெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ண வைக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவாங்க இவங்க? ஸோ நான் பைத்தியக்காரினா அப்போ இவங்க எல்லோரும் பண்ண வைக்கிற அவங்க தான் பைத்தியக்காரங்க. ஆக்சுவலாக எனக்கு கவுன்சிலிங் எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் எடுக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி நான் எங்கே போனாலும் கெரியரில் நீங்கள் இந்த மாதிரி என்னோடய கெரியர் ரொம்பவே ஸ்பாயில் ஆகிருக்கு. எனக்கு எந்த ஒர்க்குமே நான் ஆங்கரிங் பேசிக் ப்ரொஃபஷன் ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே எங்கே போனாலும் நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இல்லை, மைண்ட் வந்து உங்களோட வீடியோ பார்க்கும்போது இப்படி ஆயிருக்கு பிக் பாஸில், அப்படி தான் எல்லாருமே என்னை கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்னை பைத்தியக்காரிங்கிற ஒரு பட்டத்தை காட்டி வெளியே அனுப்பியிருக்காங்களா, இல்லை இது இவங்களோட என்ன தான் ஒரு முடிவுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் வந்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸுமே எனக்கு கொடுக்கல. நான் வாக் அவுட் ஆனேன், என்னோட கன்சர்னில் தான் வாக் அவுட் ஆனேன். நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் உள்ளே என்னெல்லாம் விஷயம் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தேர் இஸ் நோ ரியாலிட்டின்னு நான் கெத்தாக வெளியே வந்தேங்க. நான் உண்மையாலுமே அங்கே ரியாலிட்டி கிடையவே கிடையாது.